அஸ்லாம் வலைக்கும் கைஸ். எஸ்டர்டே ஒரு ஸ்பெஷலான டே, என் அண்ணா பொண்ணோட பர்த்டே. ஸோ அதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பர்த்டேவை பற்றி பர்த்டே கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம் வாங்க. இன்னைக்கு என்ன உனக்கு? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? யாரோட பர்த்டே? நெக்ரின் மாக்கா? ஓகே. பார்த்தீங்களா, இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு. இப்போ தான் அவங்க 3rd பர்த்டேல அடி எடுத்து வைக்கிறாங்க. பட் அதுக்குள்ளேயே அவங்களோட பர்த்டேவை அவங்களே பர்த்டேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க குழந்தைங்க. நம்மளாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம்தான். நமக்கெல்லாம் சொல்லவே தெரியாது. பட் இப்போ இருக்க குழந்தைங்க எனக்கு பர்த்டேக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன் அண்ணா பொண்ணோட ஃபேவரட் ஃபுட் வந்து திக்கிடி. நாங்களும் 1 வீக்காக திக்கிடி வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்குறோம். திக்கிடியே தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் திக்கிடியே செஞ்சாச்சு. கூடவே கேரட் பாயசமும் செஞ்சாச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா என்னுடைய குழந்தைங்க ஸ்கூல் போயிருந்தாங்க, அவங்க வர டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். கேக் கட்டிங் மட்டும் எங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்க்கு எங்கள் வீட்டில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பர்த்டே கேர்ள் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணியிருந்தோம். சரி ஈவினிங் கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டியாக ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் அப்புறம் அவங்க மாமி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் வந்து சாரீ வியர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஜாலியாக கேக் கட் பண்ணி பார்ட்டி பாம்லாம் வெடித்து என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு. பர்த்டே கேர்ளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷலான மினி விலாகில் பார்க்கலாம். பாய் கைஸ்.